அம்மா, உன் நம்பிக்கை பெரியது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் வசனங்கள் 21 28 முடிய உள்ள வசனத்தில் ஒரு கனானிய பெண்ணின் நம்பிக்கையும் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் நாம் இங்கு காண்கின்றோம். தன்னுடைய மகளுக்காக வந்து நிற்கின்றார். இயேசுவிடம் இறந்து கேட்கின்றார், தொடர்ந்து கேட்கின்றார். என்னுடைய மகளை பேய் பிடித்திருக்கின்றது, நீர் அவளை குணமாக்கும் என்று கூறுகின்றார். ஆனால் இயேசு அவருக்கு, நான் இஸ்ரேல் மக்களுக்காக மட்டுமே வந்தேன் ஒழிய மற்ற யாருக்காகவும் வரவில்லை என்று கூறுகின்றார். அப்பொழுது அவர் தன்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி மேஜையின் மீது விழும் ரொட்டி துண்டுகளை நாய்கள் உண்ணுமே, அதுபோல உமது விசுவாசத்தை, உமது இரக்கத்தை எங்கள் மீதும் காட்டியருளும் என்று கேட்கின்றார். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியமடைந்து அப்பெண்ணுடைய மகளை குணமாக்குகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ, மொழிக்கோ, இனத்திற்கோ, ஜாதிக்கோ அவர் மட்டுமல்ல, மாறாக அவர் அனைவருக்குமானவர், அவர் அனைவருக்குமான இறைவன், தந்தை, மெஸ்ஸியா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் அனைவரையும் தேடி வந்திருக்கின்றார். அவர் மனமாற்றத்தை விரும்புகின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவர் மீது இரக்கம் கொள்ளவும், அவர் மீது நம்பிக்கை கொள்வோம். அவர் நம்மை காத்து வழிநடத்துவார். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.